சென்னையில் ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில் வேலூர் போயிருக்காரு. அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா வெளி மாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு. இதுல தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களே, திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல், ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு. இதுக்கு நான் எத்தனையோ முறை விளக்க சொல்லிட்டேன். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்கிறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கவுண்ட்டுக்கு வரவும் பிஎம் கேர்ஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. வாஷிங் மெஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி. ஊழலை பத்தி பேசலாமா? அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசியிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்க கூடாது, புத்தகங்களை வாங்கி படிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழர் பண்பாடு. யாதும் ஊரை யாவரும் கேளி, இதுதான் தமிழர் பண்பாடு. பிரிவினைவாதை அரசியல் செய்கிறது யார்? சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துற நீங்க திமுகவை குற்றம் சாட்டலாமா? இப்போ கூட சமூக நீதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.